வணக்கம். நான் உங்கள் நிசாந்தன் சார். நாங்கள் இன்றைய பார்க்கிற வினாத்தாள் வடக்கு மாகாண கல்வித் திணைக்களத்தினால் தரம் 9 மாணவர்களுக்காக நடத்தப்பட்ட 3ஆம் தவணை பரீட்சை 2023. இந்த வினாத்தாள் இந்த பகுதி 1A உள்ள வினாக்களை ஒரு வீடியோவாகவும், பகுதி 2 முதலாவது வினாவை தனி ஒரு வீடியோவாகவும், பகுதி 2 2, 3, 4ஆம் வினாக்களை தனி ஒரு வீடியோவாகவும் பதிவிட்டிருக்கேன். இப்போ நாங்கள் பார்க்க போகிறது 5, 6% தொடர்பானதும், மெயினானது அந்த பகுதியில் சதவீதம் தொடர்பானதும், கேத்திர கணிதம் தொடர்பான 5, 6 தொடர்பான வினாக்களை தெளிவாகவும் விளக்கமாகவும் பார்க்கிருக்கோம். நீங்கள் இன்னும் இந்த குறித்த வினாக்களை செய்து பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் இருக்க பிள்ளையே லிங்கை பயன்படுத்தி வினாத்தால் தரவிறக்கம் செய்து பார்த்துட்டு வீடியோக்குள்ளே வாங்கும். 2 வகையான லிங்க் இருக்குது. ஒன்று நீங்கள் கூகுள் டிரைவ்லேருந்து டவுன்லோட் பண்ணி கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதே நேரம் டெலிகிராம்லேருந்து டவுன்லோட் பண்ணி கொள்ளக்கூடிய மாதிரியும் 2 வகையான லிங்க் இருக்குது. நீங்கள் எந்த லிங்கை பயன்படுத்தியாவது நீங்கள் வினாத்தால் தரவிறக்கம் செய்து பார்த்துட்டு வீடியோக்குள்ளே வரலாம். புள்ளிவிடக்கூடிய வகையில் தான் இருக்கிறோம். உங்களுக்கு எத்தனை புள்ளி கிடைக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடும்போது உங்களோட பெயர், நீங்கள் எங்கேருந்து பார்க்குறீங்க, உங்களோட இடம் மற்றும் எந்த வழியான எனது மாணவன் அப்படின்றதையும் தெளிவாக பதிவிடுங்க. வீடியோ தொடர்பான கருத்துக்கள் இருந்தாலும் அதையும் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ எனது தரம் 10 வகுப்பில் சூம் மூலமான வகுப்புகளில் இணைந்து கொண்டிருக்கிற மாணவர்களுக்காக 9ஆம் ஆண்டு 3rd term வினாத்தாள் மீட்டல் நடந்து கொண்டிருக்கு. அந்த வினாத்தாள் மீட்டல் இந்த ரெக்கார்டிங் தான் இந்த வீடியோ. இதில் மாணவர்கள் கேட்ட சந்தேகங்களை கட் பண்ணி போட்டிருக்கேன். நீங்கள் வீடியோவில் இடையில் பார்க்கலாம். சில இடங்களில் கட் பண்ணி வரும். மாணவர்கள் கேட்ட சந்தேகங்கள், அவர்களோட கலந்துரையாடின விடயங்களை கட் பண்ணி போட்டதால் வீடியோ சில நேரம் ஸ்கிப் ஆகி வரலாம். ஆனாலும் உங்களுக்கு விளங்கக்கூடிய மாதிரியே தான் எடிட் பண்ணி போட்டிருக்கு. என்னுடைய சூம் மூலமான கணித வகுப்புகளில் நீங்கள் இணைந்து கொள்ள போகிறீங்களாண்டா நீங்கள் தாராளமாக இணைந்து கொள்ளலாம். அது தொடர்பான விவரத்தை என்னட்ட கேட்டு பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். தரம் 10 மற்றும் 11க்கான சூம் மூலமான கணித வகுப்புகள் தொடர்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கு. ஒவ்வொரு பாடப்பிறப்பும் தெளிவாகவும் விளக்கமாகவும் கற்பிக்கப்படுறதால உங்களுக்கு தெளிவான புரிதலோட கணிதத்தை கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். சின்ன சந்தேகங்களாக இருந்தால் வாட்ஸ்அப் வழியாகவும், ஒருவேளை கொஞ்சம் பெரிய சந்தேகமாக இருந்தால் சூம் கிளாஸில் கலந்துரையாடல் மெத்தட்லையும் தீர்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். வகுப்புகளில் இணைகிறால் அது தொடர்பான விவரத்தை கேட்டு பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். சரி, வாங்கோ கேள்விக்குள்ளே போவோம். 5வது கேள்வி பிள்ளைகள் சதவீதம் தொடர்பான ஒரு கேள்வி. நாங்கள் வழக்கமாக சதவீதம் தொடர்பாக நாங்கள் இன்னும் நிறைய விடயங்கள் படிக்க இருக்குது. தரம் 10 ஒரு சதவீதம் தொடர்பாக சில விடயங்கள் படிக்க இருக்குது. தரம் 11 இன்னும் சில விடயங்கள் படிக்க கிடக்கு. சதவீதம்ன்றது எங்களோட வாழ்க்கைக்குள்ளேயும் ரொம்ப முக்கியமானது தானே. ஸோ அதில் வினாக்கள்லையும் நீங்கள் ஓலவேலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது 22 மார்க்ஸுக்கு வரும். 200க்கு 22 மார்க்ஸ், 24 மார்க்ஸுக்குரிய கேள்விகளாக சதவீதத்துக்கு முக்கியத்துவம் இருக்குது. என்னதான் இருந்தாலும் சதவீதம் தொடர்பான அனைத்து வினாக்களுமே ஒட்டுமொத்தமாக 3 பேட்டர்னுக்குள் அடங்கிடும். முதலாவது வகை என்னென்னா, ரூபா ஒரு தொகை தந்து நீங்கள் ஒரு கோயிலுக்கு போகிறீங்க, இல்லை ஒரு விழாவுக்கு போகிறீங்க, நீங்கள் ஒரு 1000 ரூபா கொண்டு போகிறீங்க, ரூபா 1000 நீங்கள் கொண்டு போகிறீங்க. அந்த 1000ன் 20% நீங்கள் செலவு செய்கிறீங்க. அப்போ உங்கள்கிட்ட கேட்குற முதலாவது கேள்வி, ஒரு தொகையின் 20% எவ்வளவு? பல மெத்தடில் காணலாம் பிள்ளை. நாங்கள் எக்கச்சக்கமான மெத்தட் இருக்குது. ஒப்பிடுறது பெஸ்ட்டான ஐடியா இருக்குது. ஆனாலும் இந்த கேள்விக்கு ஒவ்வொரு கேள்விக்கும் ஒவ்வொரு பேட்டர்ன் தான் இருக்கிறதுல நல்ல முறை அப்படின்னு ஒன்று இருக்கும். அதில் இந்த கேள்விக்கான முறை என்னென்னா, ரூபா 1000 இன் அப்படின்றத தர வேண்டும். 20% அப்படின்றத பின்னமாகவும் நாங்கள் போட்டு விட்டா பின்ன பெருக்களுக்குள்ளால இந்த கேள்வியை ரொம்ப ஈஸியாக கண்டலாம். ரூபா 1000ன் 20% நீங்கள் வெட்டுறதெல்லாம் வெட்டிட்டு உங்களுக்கு பெருக்கி போட 100 தர 20, அப்போ ரூபா 200 உங்களுக்கு செலவு செஞ்சிட்டீங்க அப்படின்றது கேட்ட கேள்விக்கான முதலாவது பேட்டர்ன். ஒரு தொகை தந்து அந்த தொகையின் இத்தனை சதவீதம் எவ்வளவுன்னு கேட்டால் பின்ன பெருக்களுக்குள்ளால செஞ்சிடலாம். நம்ம வேற ஒப்பிடுலாம் தேவையில்லை. இப்போ ஒப்பிடுண்டா அப்படி சேருண்டா மொத்த தொகையை 100% நாங்கள் கருதுகிறோம். இந்த மொத்த தொகை 1000 ரூபா, அதாவது 100% 1000 ரூபான்னு சொன்னால் எனக்கு தேவை என்ன, 20%. அதில் ஒரு சின்ன பகுதி 20% அப்படின்றது என்னன்னு காணணும்னா, 1% காண்றதுக்கு 100ஆல் பிரிக்கணும். ஏன்னா 1% எவ்வளோன்னு காண்றதுக்கு நாங்கள் எல்லா கணக்குக்கும் 1% காணக்கூடிய கணக்காக இருக்குமெண்டு இல்லை. இந்த கணக்குக்கு காணக்கூடியதாக இருக்குது. 100ஆல் பிரித்தா 10 ரூபாண்டு வரும். அதை பிறகு 20ஆல் பெருக்கினோம்டா 20% எவ்வளோண்டு வரும், எங்களுக்கு 200 ரூபாண்டு வரும். என்றாலும் இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் நாங்கள் பின்ன பெருக்களுக்களால் மிக இலகுவாக செஞ்சு முடிச்சுவோம். 2வது வகை கணக்கு என்னென்னா, சதவீதம் காண்ற கேள்வி. இது எத்தனை சதவீதம்? இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் 500 ரூபா வச்சுருக்கீங்க, ரூபாய் 500 நீங்கள் வச்சுருக்கிறீங்க. 500 ரூபாவில்
200 நீங்கள் செலவு செய்கிறீங்க. நீங்கள் செலவு செய்த தொகை நீங்கள் வைத்திருந்த தொகை இந்த எத்தனை சதவீதம் சதவீதம் காண்ற கேள்வி. அது நாங்கள் பின்னால் பார்க்க போகிற லாப நட்டத்திலையும் சதவீதம் காண்றது வரும், கழிவுலையும் சதவீதம் காண்றது வரும், தரகுலையும் சதவீதம் காண்றது வரும், தரம் 10க்குரிய வரிகள், வட்டி, கூட்டு வட்டி, எளிய வட்டி எல்லா சந்தர்ப்பத்திலையும் சதவீதம் காண்ற கேள்வி வரும். ஸோ சதவீதம் காண்ற கேள்விகளை நீங்கள் செய்கிறதுக்கு இலகுவான வழி என்ன அப்படின்னு கேட்டால், முதல்ல 200 500 வந்து என்ன பின்னம்? 500 100 5ஆக பிரிக்கலாம். அதில் 2 பங்கு 200 நான் செலவழிச்சிட்டேன். மொத்தமாக 500 நான் 500 அப்படின்னு நான் கருதுறேன். 5ஆக பிரித்து 500 அப்படின்னு பார்க்குறேன். 5ஆக பிரித்து அதில் 2 பங்கு நான் செலவழிச்சிட்டேன். ஸோ பின்னம் எவ்வளோன்னு கேட்டால் உங்களால் சொல்ல இல்லை. என்னடா 5ல் 2 பங்கு செலவழிச்சிட்டேன்டா என்ன? 5ல் 2. 5ல் 2 ஒரு பின்னத்தை சதவீதமாக்கணும் அப்படின்னா கூட 2 வழி இருக்குது. தரம் 8ல் நாங்கள் படித்தது. ஒன்று 5ல் 2 நாங்கள் சதவீதமாக்குறதுக்கு பகுதி என்ன 100 ஆக்குவேன். பகுதி என்ன 100 ஆக்குறதுக்கு நான் எத்தனையால் பெருக்கியிருக்கேன்? 20ஆல் பெருக்கியிருக்கேன். மேலேயும் 20ஆல் பெருக்கணும். 100ன் மேல் 40 வரும். பிறகு நாங்கள் 40% அப்படி என்று கொடுக்கலாம். இது ஒரு வழி, ஒரு பின்னத்தை சதவீதமாக்குறதுக்கு எனக்கு இருக்கிற ஒரு வழி. 2வது வழி ஒன்று இருக்குது. 2வது வழி ரொம்ப ரொம்ப இலகு. நீங்கள் எதிர்வரும் காலங்களில் 8ஆம் ஆண்டுக்கு பிறகு இருந்தேன் நீங்கள் அதைத்தான் பின்பற்றி வந்திருக்கணும். ஒரு பின்னத்தை சதவீதமாக்கணுமெண்டா ஒரு முழுமை என்றது 100%. அதில் 5ல் 2 பங்கு எவ்வளவோ அதுதான் 5ல் 2 தான் சதவீதம். ஸோ 100ன் 5ல் 2 பங்குன்றதுக்கு பதிலாக நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா 5ல் 2 தர 100%. ஒரு பின்னத்தை சதவீதமாக்குறதுக்கு 100%ஆல் பெருக்கினா எந்த ஒரு பின்னமும் சதவீதமாகிடும். சரி, நம்மட கணக்குக்கு வருவோம். நம்மட கணக்கு என்ன? ரூபாய் 500ன் 200 எடுத்து செலவழிச்சிட்டோம். 500ல் 200 எடுத்து செலவழிச்சிட்டோம். முதல்ல அதை பின்னமாக போட்டால் 500க்கு 200 நம்ம எதை சதவீதமாக காக்க போகிறேன்? 200 சதவீதமாக்க போகிறேன். எது இந்த சதவீதமாக்க போகிறேன்? 500ல் 200 எவ்வளவு? 500க்கு 200 பின்னம். ஒரு பின்னத்தை சதவீதமாக்கணுமெண்டா நமக்கு இருக்கிற இலகுவான வழி தர 100%. 100 இல்லை 100%ஆல் பெருக்கும். ரைட், பெருக்க முன்னுக்கு வெட்டக்கூடிய 2 வெட்டப்படும். இங்கே 20% கொண்டு வரும். 100 5ஆக்கினா 20 அதில் 2 பங்கு எடுத்து கொடுக்கணும். ஆகவே 40% பணத்தை செலவழிச்சிட்டோம். இது 2வது வகையான கணக்கு. 3வது வகையான கணக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இது ஒரு சின்ன ஒரு சி பாட்டாவோ பி பாட்டாவோ உங்களுக்கு தரம் 3rd டேர்மில் வரும். 9க்கான 3rd டேர்ம் எக்ஸாமில் வரும். ரைட், இப்போ நீங்கள் கவனிக்க வேண்டியது 3வது வகையான கணக்கு என்னென்னா, ஒரு தொகை நீங்கள் கொண்டு போகிறீங்க. எவ்வளவு தொகை என்று எங்களுக்கு தரப்படையில், எவ்வளவு கொண்டு போகிறீங்க என்று சொல்லப்படையில் அந்த தொகையில் நீங்கள் 10% நீங்கள் நன்கொடையாக வழங்குறீங்க. 10% நன்கொடையாக வழங்குறீங்க. அப்படி நன்கொடையாக வழங்கின பணம் ரூபாய் 500 அப்படி என்று சொன்னால் நீங்கள் கொண்டு போன மொத்த தொகை என்ன? அதாவது ஆரம்ப தொகை காண்ற கேள்வி. இது இதுக்கும் சமன்பாடு ஒப்பீடு அப்படின்னு 2 ஐடியா இருக்குது. இதில் ஒப்பீடு தான் இந்த கணக்குக்கு ஈஸியான மெத்தட். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மெத்தட் பெஸ்ட். உதாரணத்துக்கு முதலாவதுக்கு பின்ன பெருக்கல்ல செஞ்சிடுறது, 2வதுக்கு பின்னத்தை சதவீதமாக்கி தர 100% கொண்டு போடுறது சதவீதம் காண்றதுக்கு. இதுக்கு ஒப்பீடு மொத்த தொகைந்த நீங்கள் 10% நன்கொடையாக கொடுக்குறீங்க. அப்படி கொடுத்த 10% ரூபாய் 500 என்றால் எனக்கு மொத்த தொகையும் வேணும். முழுமை என்றது 100%. 100%க்கு நீங்கள் வேகமாக வரலாம். அப்படி இன்னும் வேகமாக வரலாம் 10 மடங்கு. ஆகவே 500 இந்த 10 மடங்கு 5000 வரலாம். ஆனால் எல்லா கணக்குக்கும் பொருத்தமாக வரணுமெண்டா முதல்ல 1% காண்றதுக்கு 10ஆல் வகுத்து 100ஆல் பெருக்குவீங்க. இந்த முறை பெருக்கிற 100 வெறும் 100. போன முறை 100%ஆல் பெருக்கிறோம். இந்த முறை வெறும் 100ஆல் 10ஆல் பிரித்து 100 மடங்கு 100ஆல் பெருக்கிறோம். ஏன்னா எனக்கு 100% வேணும்னா 100ஆல் பெருக்கணும். பெருக்கக்கு முன்னுக்கு போட்டிங்கன்னா உங்களோட 10 மடங்குன்னு வரும். ரூபாய் 5000 நீங்கள் கொண்டு போயிருக்கணும். அதில் 10% 500 நீங்கள் தானமாக வழங்கியிருக்கணும். இதுதான் சதவீதம் தொடர்பான எல்லா கேள்வியும். ஆனால் நாங்கள் பார்க்க போகிற சம்பவங்களுக்கு ஏற்ற மாதிரி வரும். உதாரணத்துக்கு லாப நட்டம் அப்படின்றது நாங்கள் எது இந்த சதவீதம் என்று கேட்டால் நாங்கள் போட்ட காசு முதலீட்டின் சதவீதம். உண்மையாக சொன்னால் கொள்விலையின் சதவீதம் இல்லை, முதலீட்டின் சதவீதம். நாம் அந்த பொருளை ஒரு இடத்துல இருந்து நம்ம இங்கே கொண்டு வந்து விற்கிறது வரைக்கும் நான் அந்த பொருளுக்காக செலவழிச்சிருக்கிறேன். ஸோ செலவெல்லாமே அந்த பொருளுக்காகத்தான். அந்த பொருள் எனக்கு தரப்போகிற லாபம்
உதாரணத்துக்கு நான் 1000 ரூபா செலவழிச்சிக்கேன், 200 ரூபா லாபம் தந்திருக்கு, 1000 ரூபா செலவழிச்சு 200 ரூபா லாபம் தந்திருக்குன்னு சொல்லுவேன். என்ன ஆகவே முதலீட்டின் சதவீதம் தான் லாபம், நட்டம் ரெண்டுமே முதலீட்டின் சதவீதம். அதே மாதிரி நாங்கள் அடுத்தது பார்க்க போகிறது கழிவு, டிஸ்கவுண்ட் அன்றைக்கு நாங்கள் கடைக்காரராக யோசித்தா கடைக்காரருக்கு 2 அமௌண்ட் தெரியும். என்ன தெரியும்? இந்த ஷர்ட்டை நான் என்ன விலைக்கு வாங்கினான்னு தெரியும், அதே நேரம் இந்த ஷர்ட்டை நான் என்ன விலை குறிச்சிருக்கிறேன்னு தெரியும். ஆனால் நான் ஒரு கஸ்டமராக யோசிக்கிறேன். நான் கடைக்குள்ளே போகிறேன், நான் கடைக்குள்ளே போனோன்னு எதை பார்ப்பேன்? எத்தனை ரூபா அடிச்சிருக்கு, 1500 அடிச்சிருக்கு, எவ்வளோ டிஸ்கவுண்ட் வந்து போட்டிருக்கான், 20% டிஸ்கவுண்ட் போட்டிருக்கான். ஸோ 1500 20%. அப்போ கழிவென்பது எதுந்த சதவீதம்? குறித்த விலையின் சதவீதம். இந்த பொருளை என்ன விலைக்கு நான் விற்க போறேன் அப்படி என்று குறிச்சிருக்கிறாரோ அந்த குறித்த விலையின் சதவீதம் தான் கழிவு. அதே மாதிரி தரகு என்றது என்ன? ஒரு பொருளை உடனேயே வாங்கி உடனேயே விற்கலாம். இப்போ நான் ஒரு 5 நாளுக்கு முன்னுக்கு ஒரு காணி ஒன்றை வாங்குறேன், இன்றைக்கு தரகற்ற உதவியோட காணியை விற்கிறேன். ஸோ அந்த நேரம் எனக்கு பெரிய அமௌண்ட் ஒரு லாபம் பெறலாம். லாபத்தின் இந்த சதவீதத்தை நாங்கள் தரகருக்கு கொடுக்கலாம்ன்றது நியாயமான கூற்றாக இருக்கும். ஆனால் பிரச்சனை என்னென்னா, ஒரு பொருளை உடனே வாங்கின உடனே விற்கணுமோ, பரம்பரை சொத்தாக இருக்கலாம், இல்லைன்னா 10-15 வருஷத்துக்கு முன்னுக்கு வாங்கின பொருளாக இருக்கலாம், இன்றைக்கு விற்கிறேன். அப்போ நாங்கள் லாபம் பார்ப்போமா? அந்த நேரம் வாங்கிக்க 50 ரூபாக்கு 5 ரூபாக்கு வாங்கியிருப்போம், இப்போ விற்க 5 லட்சம் 6 லட்சத்துக்கு விற்போம். ஸோ லாபம் பெரிய லாபம் என்று பார்க்குறேன் இல்லை. ஏன்னா அந்த நேரம் 5 ரூபா வேறு, இந்த நேரம் 50 ரூபா என்ன 5 லட்சம் வேறு. ஸோ நாங்கள் சதவீதம், லாப சதவீதம் பார்க்கும்போது நாங்கள் எது இந்த சதவீதத்துக்கு பார்ப்போம்னா, வாங்கின விலை, விற்ற விலை, லாபம், இந்த கதையெல்லாம் இல்லை. எது இந்த சதவீதம்? மொத்தமாக விற்க என்ன விலை வருது, விற்று நாங்கள் அந்த விற்றவருக்கு, உரிமையாளருக்கு தரகர் எவ்வளவத்தை பெற்று கொடுக்குறாரோ அது ஒரு குறித்த சதவீதத்தை தரகருக்கு கொடுக்கணும், விற்ற விலையின் சதவீதம். அப்போ இந்த 3 கணக்கு தான் நமக்கு இருக்குது. சரி, நாங்கள் கேள்விக்கு போவோம். 5வது கேள்வியில் ஏ பகுதி, வியாபாரி ஒருவர் ரூபாய் 10,000க்கு வாங்கிய மின் உபகரணம் ஒன்றினை 20% லாபம் பெறும் வகையில், லாபம் பெறும் வண்ணம் விலை குறிக்கின்றார். ரூபாய் 10,000க்கு ஒரு பொருளை வாங்கியிருக்கார். கொள்விலை என்ன? கொள்விலையாகவும் இருக்கலாம், முதலீடுன்னு சொல்லலாம். கொள்விலை ரூபாய் 10,000, அதே அமௌண்ட் தெரியும். ரூபாய் 10,000க்கு வாங்குறார். லாபம் 20% லாபம் கிடைக்கக்கூடிய மாதிரி ஒரு விலை குறிக்கின்றார், குறித்த விலை. ஆனால் குறித்த விலைக்கு விற்க போகிறது இல்லை, பொருளை விற்கும்போது அவர் கழிவு கொடுக்க போகிறார். சரி, லாபம் பெறும் வகையில் விலை குறிக்கின்றார். விற்பனையின் போது குறித்த விலையின், அது சொல்லவே தேவையில்லை, சொல்லாட்டியும் அதே தான், குறித்த விலையின் 5% கழிவு வழங்கி அவர் அந்த பொருளை விற்பனை செய்ய போகிறார். விற்பனை விலை. அப்போ எங்களுக்கு இப்போ விற்பனை விலை என்றது சரி, எங்களுக்கு எவ்வளவு லாபம் கிடைத்திருக்கும் அப்படின்னா 15% லாபம் என்று சொன்னால் பிழை. என்ன சார், 20 ரூபா லாபம் வச்சு அப்புறம் 5 ரூபா டிஸ்கவுண்ட் கொடுத்தா 15 ரூபா தானே லாபம்ண்டா, அது ரூபாவில் சொல்லும்போது சரி, கழிவில் என்ன சதவீதத்தில் சொல்லும்போது பிழையா வர்றதுக்கான ரீசன் என்னென்னா, நீங்கள் இந்த 20%ன்றது கொள்விலையின் 20%. கொள்விலையின் 20%த்தை நாங்கள் லாபமாக வைக்கிறோம். கொள்விலையின் 5% கழிவு கொடுத்துருந்தா 15% லாபம் வந்திருக்கும். ஆனால் இந்த முறை கொடுத்த கழிவு குறித்த விலையின் சதவீதம். ஸோ இது வேறு ஒரு ஆளுந்த சதவீதம், இது வேறு ஒரு ஆளுந்த சதவீதம், வேற கழிக்க நினைச்சதே எங்கட தப்பு. நாங்கள் அது 10ஆம் ஆண்டு 11ஆம் ஆண்டில் படிப்போம். 2 பேரும் ஒரே பின்னமாக இருந்தால் தான் கூட்டலாம் கழிக்கலாம். 10ஆம் ஆண்டுக்குரிய பின்ன கூட்டல் கழித்தலே கூட கூட்டல் கழித்தலும் அதே தான். ரைட், பின்னத்தில் வர்ற கூட்டல் கழித்தல் அதே மாதிரி தான் சதவீதத்துக்கு. சரி, நாங்கள் வருவோம் மேடம். பொருளின் குறித்த விலையாது நேரடியாக வரலாம். ஏன், கொள்விலையை 100% என்று எடுத்துக்கொண்டு அது இந்த சதவீதம் 20% லாபம் வைக்க போகிறேன். ஆகவே மேலும் 20% எனக்கு கிடைக்கணும்னா மொத்தம் 120%க்கு விலை குறிக்கணும். அப்போ 10,000ன் 120% நேரடியாக போட்டு வரலாம். ஆனால் நாங்கள் அப்படி போகாமல் எதிர்பார்க்கின்ற லாபம் பொருள் இந்த கொள்விலையின் 20% லாபம்ன்றது கொள்விலையின் 20% லாபம் எதிர்பார்க்கிறார். ஆகவே அவர் 2,000 ரூபா லாபம் எதிர்பார்க்கிறார். அப்படி என்ன, அந்த பொருளை என்ன விலைக்கு வித்திருக்க விலை குறித்திருக்கணும். குறித்த விலை அந்த 10,000 அதோட இந்த 2,000 ஆக மொத்தத்தில் இவர் குறித்த விலை. இதில் இப்படி நீங்கள் கூட்டல் அடையாளத்துக்கு கொண்டுக்கு கீழே ஒன்று எழுதலாமோட தாராளம் எழுதலாம். இந்த 2,000க்கு முன்னால் கூட்டணும் 2,000ன்றதை தெளிவாக போட்டுக்கொள்ளுங்க.
உங்களுக்கு 12,000 ரூபா 12,000 என்று அந்த பொருளுக்கு விலை குறிக்கப்பட்டிருக்கும். பொருளின் விற்பனை விலையாது நேரடியாக விற்பனை விலையும் காணலாம். எப்படி காணலாம்? எங்களுக்கு பொருளுந்த குறித்த விலையை 100% எடுத்து, அது கொஞ்சம் பெருசாக இருக்கு, குறித்த விலையை 100% எடுத்து அதில் 5% கழிவு வழங்கப்படுது. 5% கடைக்காரர் குறைச்சி விட்டால் மீதி இருக்கிற 95% நாங்கள் கட்டித்தான் ஆகணும். ஆகவே நீங்கள் குறித்த விலையின் 95% என்று நீங்கள் விற்ற விலையை நீங்கள் நேரடியாக காணலாம். அப்படி போக வேண்டாம், அதில் கணக்கு பிரச்சனை இருக்குது, கொஞ்சம் கொஞ்சம் ஸ்லோவாக போகிறது நல்லா. கழிவை கண்டு போவோம்டா. கழிவு எவ்வளவு? நம்ம குறித்த விலை 12,000 5% கழிவு இன்னன்றா பின்ன பெருக்கல்லையே செய்கிறேன்டா தர சதவீதத்தை பின்னமாக போடுறேன். எங்களுக்கு 0 60க்கு 0 போட்டு 10க்கு 0 போட்டு 2 மிச்சம், அங்கே ஒரு மிச்சம் 5 மொண்டு 6. அப்போ ரூபாய் 600 கழிவு வழங்கப்பட்டிருக்கு. ஆகவே விற்ற விலை எவ்வளோன்னா நாங்கள் குறித்த விலையிலேருந்து 12,000 600 ரூபாவை நாங்கள் கழிக்கணும். 12,000 600 கழிச்சா 0 கடன் எடுத்து கழிச்சா 4, இங்கே 1 ரூபாய் 11,400 ரூபாவுக்கு இந்த பொருள் விற்கப்பட்டிருக்கும். சரி, விற்பனையின் மூலம் பெற்றுக்கொண்ட லாபம் எவ்வளவு? விற்பனையின் மூலம் லாபம் என்றால் இடையில நாங்கள் குறித்து விற்றதெல்லாம் விடுங்கோ. நாங்கள் 10,000 ரூபாய்க்கு வாங்கின பொருள் இப்போ 11,400 ரூபாவுக்கு அந்த பொருளை விற்பனை செஞ்சிருக்கிறார். ஆகவே இவர் 1,400 ரூபா லாபம் அடைஞ்சார். அப்போ விற்ற விலைக்கும் வாங்கின விலைக்கும் இடையில இருக்கிற வித்தியாசம்தான் லாபம். விற்ற விலை 11,400 ரூபா, வாங்கின விலை 10,000 ரூபா. நாங்கள் அதை கழிச்சு விட்டோம்டா இவர் பெற்றுக்கொண்ட லாபத்தை கண்டுகொள்ளலாம். பெற்றுக்கொண்ட லாபம் ரூபாய் 1,400 ரூபா. இங்கே கேட்கப்படையில சும்மா கேட்டிருந்தா சொல்கிறேன். இங்கே இவர் பெற்ற லாபம் எத்தனை சதவீதம் அப்படின்னு கேட்டிருந்தால் 1,400 ரூபா லாபம் பெற்றிருக்க. இவர் எவ்வளவு அந்த பொருளை வாங்கி இந்த கடைக்கு கொண்டு வந்து விற்பனைக்கு தயாராகிறதுக்காக இவர் அந்த பொருளுக்காக எவ்வளோ செலவழிச்சிக்கார்? 10,000 ரூபா செலவழிச்சிக்கார். லாப சதவீதம் அப்படின்னு கேட்டிருந்தா நீங்கள் 10,000க்கு பின்னமாக போடணும். 10,000க்கு 1,400 இது பின்னம். ஒரு பின்னத்தை சதவீதமாக்கணும்டா தர 100%. நீங்கள் இதில் 2 0 இங்கே வெட்டலாம், அங்கே 2 0 வெட்டலாம். ஆக மொத்தத்தில் இவருக்கு 14% தான் லாபம் கிடைச்சிருக்கு. எங்கே சேர போனது 1% வடிவேல் இந்த ஜோக் மாதிரி கேட்கக்கூடாது. இங்கே அந்த 1% போனதுக்கான காரணம் இந்த 5%த்தில் நாங்கள் போட்ட லாபமாக போட்ட 2,000 ரூபாவும் இருக்குது. அது 5% போயிடும். அதனாடித்தான் அந்த மேலதிகமாக நாங்கள் 15 எதிர்பார்த்தோம், அது பிழை 14 வந்ததுக்கான காரணம் இங்கே போட்டது தான் காரணம். பி பகுதி கேள்வி திரும்பவும் சதவீதம் தொடர்பான குறித்த விலையை தந்துட்டு கொள்விலை, அதாவது அந்த பொருளுக்காக நாங்கள் செலவழித்த தொகை முதலிட்ட தொகையை காண்ற மாதிரியான கேள்வி. பொருளொன்று 30% லாபம் பெறும் வகையில், அதாவது வரும் வண்ணம் விற்பனை செய்யப்பட்ட விலை, விற்பனை விலை ரூபாய் 3,900 எனின் பொருளின் கொள்விலை யாது? இது ஒரு நியாயமான கேள்வி. என்னென்னா சில பிள்ளைகள் இந்த மாதிரி யோசிக்கும். இப்போ நாங்கள் ஒரு பொருளுக்கு நாங்கள் என்ன விலைக்கு வாங்கியிருக்கோம்னு தெரியல, நாங்கள் 30 ரூபா லாபம் வச்சு 80 ரூபாவுக்கு வித்திருக்கிறோம் அப்படின்டா பொருள் இந்த கொள்விலை எவ்வளோண்டா 80 நாங்கள் 30 கழித்து 50 ரூபாவுக்கு அந்த பொருளை வாங்கியிருப்போம் என்றது நியாயம். ஸோ இதே ஐடியாவில் என்ன செய்ய போகிறாங்கன்னா, இந்த பொருளை என்ன விலைக்கு வாங்கியிருக்கோம்னு தெரியல, 30% லாபம் கிடைக்கக்கூடிய மாதிரி தான் அந்த பொருளை விற்பனை செய்யப்பட்டிருக்கு. அப்படி விற்பனை செய்யப்பட்ட விலை 3,900 ரூபா. 3,900 ரூபாவுக்கு அந்த பொருளை விற்பனை செய்யப்பட்டிருக்கு. ஆகவே நாங்கள் 30% லாபத்தை கண்டு அதை கழிச்சு விட்டால் எங்களுக்கு கொள்விலை வரும். நியாயம்தான். 30% லாபத்தை காண்றதுக்கு அவங்க என்ன செய்கிறாங்கன்னா 3,900 30% எவ்வளோன்னு பார்க்குறாங்க. 30% 3,900 30% 0 2 மிச்சம் 9 11. ஆகவே ரூபாய் 1,170 ரூபா அவருக்கு லாபம் கிடைச்சிருக்கு. அப்போ 3,900 1,170 ரூபாவை கழிச்சா பெற்றுக்கொள்ளலாம் என்று நினைக்கிறது மிகப்பெரிய தவறு. எங்கே பிள்ளை வருது? என்ன சார், கழிவை கண்டு கழிச்சா வரத்தானே வேணும். சரி, ஆனால் கழிவுன்றது எதுகின்ற சதவீதம்? சாரி, இங்கே லாபம் என்ன, லாபம் என்றது எதுகின்ற சதவீதம் அப்படின்னு சொன்னால் கொள்விலையின் சதவீதம். விற்பனை விலையின் 30% உண்டு. இப்படி உங்களால் பெருக்க முடியாது. ஸோ இங்கே பெருக்கினதுலாம் பிள்ளை.
அப்போ இந்த கேள்விக்கு நமக்கு கொள்விலையே தெரியாது. எக்ஸ் என்று எடுத்துக்கொண்டு எக்ஸின் 30% நீ கழிப்பதன் மூலம் கூட்டுவதன் மூலம் எக்ஸின் 30% எக்ஸோட கூட்டுவதன் மூலம் உனக்கு 3900 கிடைக்கும் என்று சொல்லி ஒரு சமன்பாடை உருவாக்கி நீ தீர்க்க வேண்டி வரும். ஆனால் இந்த கணக்குக்கு அப்படி போகாது. உனக்கு மிக இலகுவானது. இங்கே லாபம் பெறக்கூடிய மாதிரி நாங்கள் விலை குறைக்கிறோம், என்ன விற்பனை செய்கிறோம். 30% லாபம்ன்றது எது சதவீதம்ன்றா நாங்கள் கொள்வனவு செய்த விலை கொள்வனவு செய்ததை 100% எடுத்து அது இந்த 30% லாபம் கிடைக்கக்கூடிய மாதிரி மேலும் சேர்த்து கொள்கிறோம். ஆக மொத்தத்தில் நம்ம என்ன அந்த பொருளுக்காக நாங்கள் செலவழித்த தொகையும் எனக்கு கிடைச்சிருச்சு, 30% லாபமும் எனக்கு கிடைச்சிட்டு. ஆக மொத்தத்தில் இவ்வளவும் சேர்ந்து தான் 130%. அந்த 130% தான் பொருளுக்கு விற்பனை விலை 3900 ரூபா. எனக்கு தேவை பொருள் இந்த கொள்விலை மட்டும். நீங்கள் இப்போவும் லாபத்தை கண்டு கழிக்கலாம். நம்ம நேரடியாக கொள்விலைக்கே போயிடலாம். கொள்விலை என்றது எத்தனை சதவீதம்? ஆரம்பத்தில் இருந்த 100% காணணும். 100% காண்றதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்வோம். நாங்கள் தேவையில்லாமல் கணக்கை யோசிக்க தேவையில்லை. 130% இதுக்கு ஒப்பீடு தான் பெஸ்டான ஐடியா. நீங்கள் சமன்பாடும் பின்பற்றலாம் பிள்ளைகள், ஒரு பிரச்சனையும் இல்லை. இதுக்கு இலகுவான வழி ஒப்பிடுறது. 130% 3900 ரூபா என்று சொன்னால் 100% எவ்வளவு அப்படின்றத காணணும். 100% கண்டா எனக்கு கொள்விலையே வந்துடும், நேரடியாக கொள்விலையே வந்துடும். 30% கண்டு கழிக்கிறதன் மூலம் முன் கொள்விலைக்கு வரலாம். 130%லேருந்து 1% வர்றதுக்கு நாங்கள் 130 பிரித்து 100% போகிறதுக்கு 100 பெருக்குவோம். இது நேர்மாறு வித சமன் கணக்கிலையும் செய்யலாம். இங்கே எதிரே இருக்கிறவர் பெருக்குவார், இங்கே இவருக்கு எதிரே இருக்கிறவர் வகுப்பாருன்னு நீங்கள் நேர்வீத சமன், நேர்மாறு இல்லை நேர்வீத சமன் இந்த ஐடியாவோடையும் செய்யலாம். இல்லை நார்மலாக யோசனை அழகு முறை 1% காண்றதுக்கு 130 பிரித்து விட எடுக்கணும் இல்லை, 100 பெருக்கணும். பெருக்கக்கு முன்னுக்கு வெட்டக்கூடியதுன்னா இங்கே ஒரு சைவர் வெட்டப்படும். 13 வெட்டினா 39 3 முறை, அங்கால ஒரு சைவர் 30 முறை, 30 ரூபா 3000 இவர் அந்த பொருளை வாங்குறதுக்காக செலவழிச்சுக்கணும். 30% 900 ரூபா, விற்பனை விலை 3900. அப்போ நாங்கள் கொள்விலையை காணக்கூடிய மாதிரி இருக்கா? காணக்கூடிய மாதிரி இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஐடியா. அந்த ஐடியாவை நீங்கள் தெளிவாக பின்பற்றிங்கன்னா உங்களுக்கு தரம் 10க்கும் இது மிக இலகுவாக இருக்கும். சி பகுதி கேள்விக்கு போகும்போது சி பகுதி கேள்வியும் சதவீதம் தொடர்பான அடுத்த வகையான கணக்கு, அதாவது சதவீதம் காண்ற கேள்வி. தரகு சதவீதம் எவ்வளவு அப்படின்ற கேட்குற கேள்வி. ரூபா 8 லட்சத்திற்கு விற்பனை செய்யப்பட்ட காணி ஒன்றிற்கு தரகு பணமாக ரூபா 20,000 செலுத்தப்படுகின்றது எனின் தரகு சதவீதம் என்ன? தரகு சதவீதம் என்பது விற்பனை விலையின் சதவீதம். விற்பனை விலை என்ன? அந்த பொருளை விற்று கொடுக்கறதுக்காக விற்பனையாளருக்கு, அதாவது காணி உரிமையாளருக்கு ரூபா 8 லட்சம் ரூபா கிடைச்சிருக்கு. 800,000 நார்மலான கணிதத்தில் சொன்னால் 800,000 கிடைச்சிருக்கு. அதில் 20,000 ரூபாவை தூக்கி தரகருக்கு கொடுக்குறார். அப்போ அந்த 20,000 ரூபான்றது எத்தனை சதவீதம் என்று காணணும். இதை காண்றதுக்கு இலகுவான வழி இப்போவும் 3-4 ஐடியா இருக்குது பிள்ளைகள். இது காண்றதுக்கு இலகுவான வழி ஒப்பிடலாம். 800,000க்கு 20,000 100க்கு எவ்வளவு அப்படின்னு காணலாம். 100க்கு காண்றது தான் சதவீதம். நல்ல ஐடியா. இது இந்த மாதிரி செய்யலாம். 800,000க்கு 20,000 ரூபா தரகருக்கு கொடுக்குறாரு. 800,000 100 செய்வரா 20,000 ரூபா தரகருக்கு கொடுக்குறாருண்டா 100க்கு எவ்வளவு? 100 ரூபாய்க்கு அந்த காணியை விற்று கொடுத்தா ஒரு 100 ரூபா, ஒவ்வொரு 100 ரூபாய்க்கும் எவ்வளவுன்னு காண்றதுக்கு ஒரு 800 குறுக்கு பெருக்க ஐடியாவில் போட்டால் 20,000 800,000 பிரித்து 100 பெருக்கினா அந்த ரூபா வரும். அது 100 ரூபாவுக்கு இவ்வளவு வரும். ஆகவே இதுதான் சதவீதம் என்ற அடிப்படையில் நீங்கள் சதவீதம் என்று போட்டு கொடுக்கணும். இல்லைன்னா எக்ஸ் சதவீதம் என்ற ஒரு இல்லை R% அப்படின்ற ஒரு சமன்பாடை உருவாக்கி அந்த சமன்பாடை தீர்ப்பதன் மூலம் காணலாம். இருக்கிறதுலேயே இலகுவான வழி முதல்ல பின்னமாக போடும். எவ்வளவு தரகு பணம் கொடுத்தது? 20,000. எவ்வளவுத்துக்கு கொடுத்தது? 800,000 ரூபாய்க்கு விற்று கொடுத்தது. ஸோ விற்பனை விலையின் சதவீதம் 800,000க்கு 20,000 பின்னம். ஒரு பின்னத்தை சதவீதமாக்கணுமா? தர 100%. எந்த ஒரு பின்னமும் நேரடியாக தர 100% இருக்கிற சதவீதத்திலே வந்துடும். வெட்டக்கூடிய 4 சைவர் 10,000 சுருக்குறேன். 4 சைவர் என்ன ஒரு சைவர் 10 சுருக்குறேன். இங்கே வெட்டினீங்களா ஒரு முறை, இங்கே 4 முறை,
இங்கே வெட்டுனீங்களா உங்களுக்கு 2ஆல் மட்டும்தான் வெட்டக்கூடியதாக இருக்குது. 2ஆல் வெட்டினா 5 முறை 2 முறை. இனி 5 2ஆல் பிரித்து தசம எண்ணா மாதிரிங்கண்டா 2.5% தரகு பணமாக கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு வரும். என்ன ஒரு கேள்வி இருக்குது டி பகுதி. உங்களுக்கு வர்ற ஒருங்கமை சமன்பாட்டு கேள்வி சமன்பாடை உருவாக்க சொல்லி தீர்க்க சொல்கிற கணக்கு இல்லை. பொதுவாக 9ஆம் ஆண்டில் அப்படி ஒரு சிலபஸில் இல்லை. உங்களுக்கு வர்ற ஒருங்கமை சமன்பாட்டு கேள்வி வெறும் நேரடியாக சமன்பாடு போட்டிருக்கும். ஓராம் சமன்பாடு 2ஆம் சமன்பாடு அப்படின்னு 2 சமன்பாடு தந்திருக்கும். அதில் நாங்கள் எக்ஸை தனியே வைய தனியே காணும். இதில் தெளிவான விளக்கம் என்னென்னா எங்களுக்கு ஒரு சின்ன டவுட் இருக்குது. நாங்கள் 9ஆம் ஆண்டில் படிக்கும்போது சமன்பாடு என்ற பாடம் படிக்க முதலாவது கணக்கில் சார் சொல்லியிருப்பேன், நானே சொல்லியிருப்பேன், எக்ஸ் சக 3 சமன் 7. எக்ஸ் என்னடாண்டு காணண்டா நீங்கள் சக 3 அங்கால கொண்டு போய் எக்ஸ் சமன் 7 செய்ய 3 4 அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. 2வது கணக்கு போடைக்கு நான் சொல்லியிருப்பேன் 2ஆம் கணக்கு 2x செய்ய 1 சமன் 6 என்று சொல்லியிருப்பேன். சரி நீ எக்ஸை காணனா சை 1 அங்கால கொண்டு போய் சை 1 அங்கால போனால் கூட்டுப்படம் 7 2ஆல் பிரிச்சிருப்பேன். 2ஆல் பிரித்து எக்ஸ் 7 3.5 அப்படின்னு சொல்லியிருப்பேன். போன கணக்கில் எக்ஸுக்கு 4 விட, இந்த கணக்கில் எக்ஸுக்கு 3.5 விட, அடுத்த கணக்குல எக்ஸுக்கு வேறு வேறு விட. அப்போ இது எனக்கே சின்ன வயசில் வந்த டவுட். நான் பொய் சொல்லலை, நானும் படிக்க இந்த சந்தேகம் வந்தது. என்னடா ஒவ்வொரு கணக்கில் ஒவ்வொரு எக்ஸுக்கு ஒவ்வொரு பெருமானம் வருது. ஓகே, அது பழகிட்டு, அது சின்ன வயசுலேருந்து பழகிட்டு. திடீரென்று இப்படி ஒருங்கமை சமன்பாடு வந்தோடனே நான் என்ன நினைச்சேன், இது ஒரு கணக்கு இது வேறு ஒரு கணக்கு அப்படி என்ன மாதிரி நினைச்சேன். அது இல்லை, இது ரெண்டும் சேர்ந்து தான் ஒரு கணக்கு. இந்த 2 சமன்பாட்டையும் எக்ஸுக்கான பெருமானம் ஒன்று தான். இந்த 2 சமன்பாட்டிலையும் வைக்கு ஒரே பெருமானம் தான். எக்ஸ் என்ற தெரியாக்கணியத்தின் 4 மடங்கோட வைய கூட்டினா 30 வருமா. எக்ஸ் என்ற தெரியாக்கணியம் அதே தெரியாக்கணியத்தோட 2ஆல் பெருக்கி, அதாவது 2 மடங்குலேருந்து வைய கழிச்சா 12 வருமா. இப்போ நாங்கள் 9ஆம் ஆண்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இலகுவான ஸ்டெப் தான். நம்ம சமன்பாடுகளை மாற்றம் செய்ய வேண்டியோ எந்த ஒரு தேவையும் இருக்காது. ஒன்றில் நேரடியாக கூட்டுவதன் மூலமோ கழிப்பதன் மூலமோ இதுலேருந்து ஒரு தெரியாக்கணியத்தை இல்லாமல் ஆக்கலாம். இதில் யார் சமனாக இருக்கு, குணகத்தால் யார் சமனாக இருக்குண்டா வை. ஆனால் இவர் சக ஒரு வை, இவர் சக ஒரு வை. ஓகே, அவரைத்தான் இல்லாமல் ஆக்க போகிறோம். யார் இழிச்ச வேணும் அவனைத்தான் அடிப்போம் வாழ்க்கையில். அதே மாதிரி தான் யார் சமனாக இருக்காரோ அவரைத்தான் தூக்க போகிறோம். யார் சமனாக இருக்குன்னு பார்த்தா வை தான் சமனாக இருக்கு. ஆனால் என்ன செஞ்சால் இல்லாமல் போகும் அப்படின்னா 2 பேரும் வேறு வேறு குறியாக இருக்கிறதால இவையில் இல்லாமல் ஆக்குறதுக்காக கூட்டுவேன். இப்படி பாடமாக்குறது வேறு வேறு கூடியனா கூட்டணும். அது பிழை, அப்புறம் அது திசை கொண்டு கூட்டலை பிழைப்பாக்கி போடும். ஸோ நீ வேறு வேறு குறியாக இருக்கிறதால கூட்ட போகிற. ஓராம் சமன்பாட்டையும் 2ஆம் சமன்பாட்டையும் கூட்ட போகிறேன். இதில் 4x இதில் 2x 2 பேரும் ஒரே குறி கூட்டுப்பட்ட 6x என்று வரும். நேரடியாக கூட்டி போடலாம், கோவையாக போட்டு கூட்டலாக காட்டி அப்படியெல்லாம் செய்யணும் இல்லை, நீ நேரடியாக கூட்டி போடலாம். 4x 2x 6x. அதே மாதிரி சகவை சயவை கூட்டினா 0, அதுக்காண்டி தான் கூட்டினது. அங்கால 30 12 42. நமக்கு எக்ஸை தான் காணணும். 6x தேவையில் 2 பக்கம் 6ஆல் வகுத்தா x 7. எக்ஸை கண்டுட்டோமா, இனிமே திரும்ப வைய காண்றதுக்கு கடுமையாக கஷ்டப்படுத்தவில்லை. அந்த சமன்பாடில் கொண்டு பிரதியிட்டா சரி. x 7 என சமன்பாடு 1ல் பிரதியிட. 1லையும் பிறையிடலாம் 2லையும் பிறையிடலாம். 1ல் பிறையிறதுல நல்ல இலகு என்னென்னா y வந்து ப்ளஸில் இருக்கிறனாடி நான் 1 சாய்ஸ் பண்ணான். 4 தர 7 எக்ஸ் இந்த பெருமானம் 7, எக்ஸ் இந்த 4 மடங்கு. அப்போ 4 28ஓட வைய கூட்ட எனக்கு 30 வரணும். ஸோ இந்த 28 ப்ளஸ் y சமன் 30ண்டா எனக்கு y வேணுமெண்டா சக 28 அங்கே அனுப்புகிறேன். சக 28 அங்கே போய் கழிபடும். 28 அங்கே போய் கழிபட்டா எனக்கு எத்தனை வரப்போகுது, y வந்து 2 வரப்போகுது. நம்ம இந்த சமன்பாடு சரியாகத்தான் நாங்கள் செஞ்சுருக்கிறோமா, எனக்கு சரிதானான்றதை முதலாம் சமன்பாட்டில் வாய்ப்பு பார்த்தா டக்குன்னு செட் ஆகிடும். ஒருவேளை இங்கே செஞ்சது பிழையாக இருந்தாலும் 2ஆம் பிரதியிட்டு தீர்த்தது சரியாக இருந்தால் முதலாம் சமன்பாடு செட் ஆகிடும். நம்ம பிரதியிட்டது முதலாம் சமன்பாடு இருந்தால் வாய்ப்பு பார்க்குறது 2ஆம் சமன்பாட்டாக இருக்கணும். எக்ஸ் இந்த 2 மடங்கு 14 இந்த 2 கழிச்சா 12. ஸோ நம்ம சரியாக செஞ்சுருக்கோம். விடை கொடுத்துட்டோமோண்டா அதுதான் இல்லை, தீர்க்கு வேண்டாம். அந்த விடையை நீங்கள் இப்படி கொடுக்கணும். எக்ஸ் 7 y 2 தொடை வடிவில் கொடுக்கணும். அது ஒரு சின்ன எழுதப்படாத சட்டம், நீங்கள் எழுதி கொடுத்தத்தானே ஆகும். ரைட். ஒட்டுமொத்தமாக 11 புள்ளிகளை வந்து உங்களுக்கு பிரித்து கொடுக்கணும். அதை எப்படி கொடுக்குறோன்னு தெரியல, எக்கச்சக்கமான கேள்வி. நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தாரேன், நீங்கள் அதை வந்து பிரித்து எடுத்துக்கொள்ளுங்க. ரைட்டா. முதலாவது வந்து நீங்கள் பொருளுக்காக குறித்த விலை கேட்டது கட்டாயம் 2 மார்க்ஸ் கொடுத்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை. நீங்கள் கழிவு என்ன
லாபம் கண்டும் பெறலாம், நீங்கள் நேரடியாக பெறலாம். செய்கவழி கட்டாயம், ஒரு செய்கவழியும் இல்லை, கடைசி விட மட்டும் இருந்தால் 1 மார்க்ஸ் தான், கதை பேச்சுக்கு இடம் இல்லை. அதுக்கு 2 மார்க்ஸ், இதுக்கு 2 மார்க்ஸ், இதுக்கு வெறும் 1 மார்க்ஸ் தான். ஏனெண்டா எங்களுக்கு லாப சதவீதம் கேட்கல, அது கேட்டிருந்தா 2 மார்க்ஸ் கொடுத்துருக்க வேண்டி வந்திருக்கும். ரைட். அதே மாதிரி இதுக்கு நீங்கள் ஒப்பிட வேண்டி இருக்குது, செய்கவழி எல்லாம் இருக்குது, 2 மார்க்ஸ் கொடுத்து தான் ஆகணும். எனக்கு அதான் தெரியலையே இப்போ. ரைட், கொடுக்கலாம் போலடா. என்ன இதுக்கு 2 மார்க்ஸ் செய்கவழியோட, இங்கே ஒருங்கமை சமன்பாடு தீர்க்கிறதுக்கு 2 மார்க்ஸ். அதான் பிரச்சனை, ஒருங்கமை சமன்பாடு தீர்க்கிறதுக்கு கிட்டத்தட்ட இங்கே 4 மார்க்ஸுக்குரிய வேலை செஞ்சுருக்கோம், 2 தான் கொடுக்கக்கூடியதாக இருக்குது. ஒட்டுமொத்தமாக 11 புள்ளிகளுக்குள்ள நீங்கள் எத்தனையை பெற்றுக்கொண்டிருக்கீங்க அப்படின்றத கட்டாயம் பதிவிடுங்க. கோணங்கள் கணித்தல் தொடர்பான கேள்வி. கணித்தல் தொடர்பாக நாங்கள் நிறைய விடயம் ஒன்று படிக்கல. ஆகலும் பேசிக்காக நாங்கள் போவோம்டா, முதலாவது எங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய முதலாவது விஷயம், ஒரு புள்ளியில் உள்ள கோணம். ஒரு புள்ளியில் மொத்தமாக எத்தனை பாகை இருக்குது, நாங்கள் தான் எடுத்துக்கொண்டது, மனிதனாக தயாரித்தது தான். ஒரு புள்ளியை சுற்றி மொத்தம் எத்தனை கோணமாக பிரிச்சிருக்கிறோம் அப்படின்றது தெரிஞ்சால் சரி. மொத்தமாக ஒரு புள்ளியை சுற்றி எத்தனை கோடு போட்டிருக்கோம்டா 360 பாகையாக பிரிச்சிருக்கோம். ஸோ 360ல் ஒரு நேர்கோடு சரியாக அந்த 360 2 அப்போ நேர்கோட்டில் மொத்தமாக எத்தனை பாகை இருக்குது, நேர்கோட்டில் உள்ள மொத்த கோணமும் அவ்வளவு. இந்த பக்கம் 180, அடுத்த பக்கம் 180, மொத்தமாக 360 பாகை தானேடா. இந்த பக்கம் 180, 360 பாதி, இந்த பக்கம் 180 பாகை. அப்போ அடுத்ததாக நாங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டியது என்னென்னா, ஒரு நேர்கோட்டில் உள்ள அடுத்துள்ள கோணங்கள் தொடர்பாக தெரிஞ்சிருக்கணும். ஒரு நேர்கோட்டில் 2 கோணம் வருது, ஒரு கோணம்ன்றது 2 கோடுகளால் உண்டாகும். ஸோ இந்த நேர்கோட்டில் நான் இப்படி ஒரு இடத்துல ஒரு கோடை போடுறேன், ஒரு கோடை போட்டால் இங்கே ஒரு கோணம் 70 பாகை அப்படின்னா அடுத்த கோணத்தை நாங்கள் காணணும். இப்போ எங்களுக்கு பட்டண்டு விட சொல்லிடுவோம், 180 இந்த 70 கழித்து 110 பாகைன்னு வேகமாக சொல்லிடுவோம். அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, ஒரு நேர்கோட்டில் மொத்தமாக எத்தனை பாகை இருக்கணும்ன்றது தான் ரீசன். ஒரு நேர்கோட்டில் மொத்தமாக 180 பாகை இருக்குது. இது முதலாவது. ரெண்டாவது, நாங்கள் இந்த நேர்கோட்டு இந்த கோணங்களை அப்படியே 8ஆம் ஆண்டில் பார்த்தோம்னா, 8ஆம் ஆண்டில் எங்கே கொண்டு வந்தோம், முக்கோணம் ஒன்றுக்குள்ளே கொண்டு வந்தோம். முக்கோணத்தில் இருக்கிற கோணங்களை அப்படியே நாங்கள் இதை கட் பண்ணி அப்படியே நேர்கோட்டில் வைக்கும்போது ஒரு 180 பாகையை முழுமையாக திருப்தியாக்கிச்சு. ஸோ இதுலேருந்து நாங்கள் சொல்ல போகிற முடிவு என்னென்னா, முக்கோணி ஒன்று இருந்தால் அகக்கோணங்கள் இந்த கூட்டுத்தொகை 180 பாகை. இதில் நாங்கள் இருக்க இருசம பக்க முக்கோணம் அப்படி இல்லை, நான் ஒரு பரம்படியான எல்லா முக்கோணத்துக்கும் சொல்கிறேன். இந்த கோணம் 70 பாகை, இந்த கோணம் 60 பாகை, இந்த கோணம் எவ்வளவு அப்படி என்றால், நாங்கள் இந்த 3 கோணத்துக்குள்ளேயும் எங்கள்கிட்ட ஒரு தொடர்பு இருக்குது. 70, 60, இது 8ஆம் ஆண்டு. எக்ஸ் 3 கோணத்தையும் கூட்டினா 180 பாகை வரணும். என்ன ரீசன், முக்கோணி ஒன்று இருந்து அகக்கோணங்கள் இந்த கூட்டுத்தொகை 180 பாகை. இதுலேருந்து நீங்கள் 120 130 வரும். ஸோ எக்ஸ் சமன் 50 பாகைன்னு அது அங்கால அது சமன்பாடு தீர்த்தல், சுருக்கி தீர்த்தல். ரைட். அடுத்த கட்டமாக நாங்கள் பார்த்தோம்னா, தரம் 9ல் இதே பாடத்தில் நாங்கள் என்ன ஒரு விடயம் கதைச்சோம் என்னென்னா, ஒரு முக்கோணியில் ஒரு கோட்டை நீட்டுவதால் உண்டாகும் புறக்கோணம் தொடர்பான தேற்றம். புறக்கோணமானது அகத்தெதிர்கோணங்கள் இந்த கூட்டுத்தொகைக்கு சமனாக இருக்கும். சிம்பிள் ரீசன், இதை 2ஐயும் கூட்டினாலும் 180 வரும், இதை 3ஐயும் கூட்டினாலும் 180 வரும். இந்த 60ன்றது 2 கோணத்தோடையும் பொதுவான ஆள். ஸோ அவரை கட் பண்ணினா இவர் 2 பேருக்கும் சமனாக இருக்கும். ஸோ புறக்கோணமானது அகத்தெதிர்கோணங்களின் கூட்டுத்தொகைக்கு சமன். உண்மையை சொன்னால் நீங்கள் 10ஆம் ஆண்டில் இந்த பாடத்தை நீங்கள் படிக்கும்போது தேற்றது இந்த ஓர்டரில் போகும்போது இதுதான் முதல் தேற்றம், அடுத்தது 2வது தேற்றம். அது சமாந்தர கோடை போட்டு அது சிம்பிளாக நிறுவிடும். அடுத்தது நீங்கள் தெரிஞ்சிருக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, சமாந்தர கோடுகள் தொடர்பானது. சமாந்தர கோட்டில் நான் கேட்குறேன் என்னென்னா, சமாந்தர கோட்டில் தான் ஒத்த கோணம் ஒன்று விட்ட கோணம் நேய கோணங்கள் இருக்கான்னு கேட்டால் இல்லை. சமாந்தர கோடு இல்லாட்டியும் ஒத்த கோணம் இருக்குது, ஒன்று விட்ட கோணம் இருக்குது, நேய கோணங்கள் இருக்குது. குத்தெதிர் கோணம் அது சமாந்தர கோட்டுக்கே சம்பந்தம் இல்லை. குத்தெதிர் கோணம்னா என்ன, 2 நேர்கோடுகள் ஒன்றை ஒன்று குறுக்க வெட்டினா அது இந்த 180 360 பாக விஷயத்தோடு வந்துடும். எதிரே இருக்கிற கோணங்கள் சமானாக இருக்கும், அது குத்தெதிர் கோணம். இங்கேயும் குத்தெதிர் கோணம் இருக்குது. ஆனால் இங்கே நாம் கதைக்கிறது ஒத்த கோணம். இந்த கோணமும் இந்த கோணமும் ஒத்த கோணம். அதுக்காண்டி சமனாக கோணமோ இல்லை. எப்போ சமனாக இருக்கும், 2 கோடுகளும் சமாந்தரமாக இருந்தால் எங்களுக்கு ஒத்த கோணங்கள் சமனாக இருக்கும், ஒன்று விட்ட கோணங்கள் சமனாக இருக்கும், நேய கோணங்கள் இந்த கூட்டுத்தொகை 180 பாகையாக இருக்கும். மாறி ஒரு 2 கோடு சமாந்தரம் என்று காட்டுறதுக்கு ஏதாவது ஒரு ஒத்த கோணமோ இல்லை ஏதாவது ஒரு ஒன்று விட்ட கோணமோ சமனாக இருந்தால் போதுமானது. இல்லை ஏதாவது ஒரு நேய கோண ஜோடிகள் இந்த கூட்டுத்தொகை 180 பாகையாக இருந்தாலும் போதுமானது.
இவ்வளவு தான் நாங்கள் படித்தது. பெருசாக ஒன்றும் கணக்க படிச்செல்லாம் முடிக்கல, ரொம்ப இலகுவாக தான் படித்து முடிச்சுக்கோம். இங்கே 2 சமாந்தர நேர்கோடுகள் போகுது. இது ஒரு சமாந்தர கோடு, இது ஒரு சமாந்தர கோடு. இங்கே அடையாளம் போட்டிருக்கு, அம்புக்குறி போட்டிருக்கு. என்ன 2 பேரும் ஒரே திசையில் போறியம்ன்ற மாதிரி அடையாளம் போட்டிருக்கு. எக்ஸை கேட்டிருக்கு. எக்ஸுக்கு ஒன்றும் இல்லை. இதில் இருக்க படத்தின் தரவற்படி பார்த்தா எதிரெதிர் கோணம் குத்தெதிர் கோணத்திலேயே வந்துடுது. ஸோ எக்ஸ் சமன் 75 பாகு படத்துலையும் போடுவோம். ஏன்னா அது புற அங்கால எனக்கு தேவைப்படும். எக்ஸ் வந்து 75 பாக ஏன் என்றது போடணும். ஏன்னா இது பகுதி 2 குத்தெதிர் கோணம். நீங்கள் வழியாக போடுங்க. குத்தெதிர் கோணம் என்ற அடிப்படையில் எக்ஸ் வந்து 75 பாக. இப்போ வைய கேட்டிருக்கு. வைய வந்து 2-3 விதமாக காணலாம். இதில் இருக்கிறதன்படி இப்போ நம்ம எக்ஸை கண்டதின்படி பார்த்தா எக்ஸும் வையும் நேய கோணங்கள், ஒன்றை ஒன்று நோக்குகின்ற கோணங்கள். நேய கோணங்கள் தான் கூட்டுத்தொகை 180 பாகையாக இருக்கும். 75ஐயும் வையையும் கூட்டினா 180 பாகையாக இருக்கு. நான் இதில் பயன்படுத்தினது நேய கோணம். சில பிள்ளைகள் ஒவ்வொரு விதமாக வரலாம். எப்படி வரலாம்டா, இந்த 75 இங்கே இருக்கிற இந்த கோணத்தை கண்டு இங்கே இருக்கிற வையை இங்கே போட்டு இந்த வையையும் 75ஐயும் கூட்டினா 180 வரும் அப்படி என்று யோசிக்கலாம். அது என்ன தேற்றம் வந்து சேருமெண்டா, நேர்கோட்டில் உள்ள அடுத்துள்ள கோண தேற்றத்தை பயன்படுத்தி 180 சொல்லிக்கலாம். நம்ம பயன்படுத்தின நேய கோணம். ஆகவே வை சமன் 180லேருந்து 75 கழிச்சா 105 பாகை என்று வரப்போது. வையை கண்டதோட மட்டுமில்லை, அதை படத்திலையும் போட்டு விடுங்க. எனக்கு மேற்கொண்டு கணக்கு செய்கிறதுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் உதவியாக இருக்கும். 105 பாகை. அடுத்த கேள்விக்கு போவோம். அடுத்த கேள்வி தனியொரு பி பகுதி கேள்வி வேறு இடத்துக்கு வந்துட்டு. இதில் பிரச்சனை என்னென்னா, இதில் எக்ஸ்ன்னு போட்டிருக்கு, இதில் எக்ஸை 20 கோவையாக போட்டிருக்கு. நீ கோவையாக போட்டால் உனக்கு என்ன தேற்றம்? ஒரு முக்கோணத்தின் ஒரு கோடு நீட்டப்பட்டிருக்கு. நீ புறக்கோண தேற்றத்தை பயன்படுத்துகிறேன். புறக்கோண தேற்றம் தான் பயன்படுத்தணும் இல்லை, அகக்கோண தேற்றத்தையும் பயன்படுத்திக்கலாம். ஒரு கோடு நீட்டப்பட்டிருக்கு. நீட்டப்பட்ட கோட்டால் வந்த புறக்கோணமானது அகத்தெதிர் கோணங்கள் இந்த கூட்டுத்தொகைக்கு சமனாக இருக்கும். ஸோ நம்ம தொடர்பை பயன்படுத்தி சமன்பாடு உருவாக்கினா 100 எக்ஸையும் 20ஐயும் கூட்டுறதுக்கு சமனாக இருக்கும். இது ஒரு கோணம், இது ஒரு கோணம். பிரேக்கெட் போடாமல் போட்டிருக்கேன். கூட்டலண்டா நாடு இதே கழித்தலண்டா நான் கட்டாயம் பிரேக்கெட் போட்டிருப்பேன். ரைட். இப்போ வந்து இதை சுருக்கினீங்களா, இந்த பக்கம் சுருக்கக்கூடியதாக இருக்குது. 2x20 அப்படின்றது 100க்கு சமனாக இருக்குது. எக்ஸை கண்டுட்டா சரி தானே. அப்போ நாங்கள் இதை சமன்பாடை உடம்பில் மாற்றிட்டு யோசிக்கிறது சரியாக இருக்கும். 2x20 100க்கு சமன்டா 20 இங்கால அனுப்பினோம்டா 20 வந்து இங்கால கூட்டுப்படும். கூட்டியே விட்டுட்டேன் 120. சரி, எக்ஸை காணணும்டா சமன்பாட்டின் இருபுறமும் 2ஆல் வகுக்கணும். எக்ஸ் வந்து 60 பாகை. எக்ஸை தானே கேட்டது, வேறு எதுவும் கேட்கல. சில நேரம் எக்ஸை கேட்டதோடு இருக்காது. சில கணக்குகளில் பிடிஏ இந்த பெருமன் எக்ஸ் 60ண்டா பிடிஏ 40. இது 40, இது 60, கூட்டினா 100. சரியா இருக்குது. புறக்கோணம் அகத்தேர் கோணங்கள் தான் கூட்டுத்தொகைக்கு சமனாக இருக்குது. அந்த அடிப்படையில் ரைட். அடுத்த கேள்விக்கு போகும் பிள்ளைகள். அடுத்த கேள்வி அளவீடு தொடர்பான கேள்விக்கு வந்திருக்கு. சுற்றளவு பரப்பளவு. இதில் நம்ம புதுசாக படித்தது அப்படின்னா இணைகரம் படிச்சிருக்கிறோம். சுற்றளவுக்கு பிரச்சனை இல்லை, பரப்பளவுக்கு தான். சுற்றளவுண்டா சுற்றி உள்ள நீளங்கள் தான். பரப்பளவுக்கு தான் நமக்கு தேவை. இணைகரத்தின் பரப்பளவு அடிதர செங்குத்துயரம். பரப்பளவு என்று கேட்டாலே நீளந்தரகலம் என்று சில புள்ளி நிற்குது. அது செவ்வகத்துக்கு. வேறு தளவுருவுகளுக்கு வேறு சூத்திரம் இருக்குது. முக்கோணத்துக்கு வந்துட்டோம் 8ஆம் ஆண்டுலேயே அரைதர அடிதர செங்குத்துயரம். முக்கோணத்தின் பரப்பளவு சமன் அரைதர அடிதர செங்குத்துயரம். இணைகரம் அடிதர செங்குத்துயரம். எல்லாரையுமே நாங்கள் செவ்வகத்தோடு தான் தொடர்புபடுத்துகிறோம். சரி, ஒரு சின்ன மீட்டெல்லாம் நான் அதை உங்களோட கதைச்சிடுறேன். நாங்கள் இதில் எல்லாரையுமே நாங்கள் வந்து செவ்வகத்தோடு தான் தொடர்புபடுத்துகிறோம். உதாரணத்துக்கு முதல்ல பேசிக்காக சொன்னா பிள்ளைகள் ஒரு செவ்வகத்தை நான் எடுத்துக்கொள்கிறேன். இந்த செவ்வகத்தின் நீளம் 8 சென்டிமீட்டர், அகலம் 6 சென்டிமீட்டர். இந்த பரப்பளவான கோணம் உள்ளுக்குள்ளே இருக்கிற ஏரியாவான கோணம். பரப்பளவை நான் அளக்க போகிறேன்டா பிள்ளைகள், ஏதாவது ஒன்று அளக்கணும்னா நமக்கு அடிப்படை அலகு அப்படி ஒன்று வேணும். அடிப்படை அலகு என்னண்டா 1 சென்டிமீட்டர் நீளம் 1 சென்டிமீட்டர் அகலம் உள்ள குட்டி சதுரத்துக்குள்ள அடைக்கப்பட்டுள்ள பகுதி 1 சென்டிமீட்டர் வர்க்கம் அப்படின்னு சொன்னால் இது எத்தனை மடங்கு அப்படின்னு பார்க்கணும். இது எத்தனை மடங்குண்டா 8 சென்டிமீட்டருக்கும் 8 கோடு, 6க்கும் 6 கோடு, மொத்தமாக இதுக்குள்ள 48 குட்டி சதுரம் பெறும். ஆகவே 48 சென்டிமீட்டர் வர்க்கம். அதிலிருந்து தான் செவ்வகத்தின் பரப்பளவுக்கான சூத்திரம் வந்தது. நீளம் தர அகலம். நீளம் 8, அகலம் 6, 48. 48லேயே நாங்கள் அந்த விடையை கண்டுறோம். பிறகு நாங்கள் என்ன செஞ்சோம்னா இந்த செவ்வகத்தை இப்படி ஒரு கோடு போட்டு இதை முக்கோணமாக்குறோம். இந்த முக்கோணத்தின் பரப்பளவு என்ன அப்படின்னு கேட்டால் இந்த முக்கோணத்தின் பரப்பளவு 48 பாதி.
ஆனால் இதை தனிய முக்கோணமாக மட்டும் நாங்கள் கருதும் போது, இது ஒரு செங்கோண முக்கோணமாக நாங்கள் கருதும் போது, இப்போ எனக்கு இதே மாதிரி என்னென்னு சொல்லலாது, நீளந்தர அகலம் அது இந்த அரைவாசி செவ்வகமாக்கி யோசிக்கலாது. ஸோ நம்ம நீளம்ன்றது அடியாகவும் அகலம்ன்றது செங்குத்தீரமாகவும் வருது. அந்த சந்தர்ப்பத்தில் வந்தது தான் முக்கோணத்தின் பரப்பளவு அரைதர அடிதர செங்குத்தீரம். நீங்கள் கேட்கலாம், சார் அது அப்போ செங்கோண முக்கோணத்துக்கு மட்டும்தான் பொருந்துமாண்டா? எந்த முக்கோணத்துக்கும் அரைதர அடிதர செங்குத்தீரம் தான். இப்படி ஒரு முக்கோணமாக்கியிருக்கேன். நமக்கு தேவையானது எதுண்டா, எனக்கு தேவையானது என்னென்னா இந்த முக்கோணத்தின் பரப்பளவு தான் தேவைப்படுது. இந்த முக்கோணத்தின் பரப்பளவும் 48 பாதி. எப்படி பாதி? இது நியாயமான கேள்வி. அதுவும் ஒன்றுமில்லை, ஒரு சின்ன ஒரு கோடை போட்டு விட்டால் இந்த 48 பாதி என்று எனக்கு வந்துடும். எப்படி என்று பார், இந்த கோடை இந்த வழியை அப்படி இழுத்து விடு, சரிதானே? இதில் பச்சை கலர், அங்கால என்ன மெரூன் கலரா, ஏதோ ஒரு கலர், 2 கலர் தெரியுதா? இங்கே பார், இந்த பகுதியும் அந்த பகுதியும் சமன், அதே மாதிரி இந்த பகுதியும் இந்த பகுதியும் சமன். ஸோ இந்த பச்சை கலருக்கு சமனான மெரூன் கலர் இருக்கு. ஆக மொத்தத்தில் 2 பேரும் பாதி பாதி. ஆகவே 48. அப்போ அரைதர அடிதர செங்குத்தீரம் எல்லா சந்தர்ப்பத்திலையும் பொருந்தும். அதுக்கு பிறகு நாங்கள் தரம் 9க்கு வந்த பிறகு இணைகரத்தை கொண்டு வந்தோம். இணைகரம்னா நீங்கள் இப்படியே ஒரு குறுக்க வெட்டி போட்டு ஒன்றை மாற்றி ஒன்று இங்கால பொறுத்து இணைகரம் வரும். ஸோ இப்போவும் நீளந்திர அகலம். ஆனால் இணைகரத்துக்கு நீளம் அகலம் என்று சொல்கிறீங்கள, நீளம்ன்றது அடியாக இருக்கும், அகலம்ன்றது செங்குத்தீரமாக இருக்கும். அடுத்தது நாங்கள் பார்த்தது ஒரு சரிவகத்தின் பரப்பளவு. நாங்கள் படிக்கும்போது, நான் உங்களுக்கு படிப்பிச்சுட்டு இருக்கிறோம் தெரியல, சில பிள்ளைகளுக்கு படிப்பிச்சிருக்கேன், சில பிள்ளைகளுக்கு படிப்பிக்கல. நாங்கள் பார்க்கும்போது சரிவகத்தையும் செவ்வகத்தோடு தான் நான் ஜாயின் பண்ணுவேன். இப்போ உதாரணத்துக்கு இதில் ஒரு சரிவகம் இருக்குது. சரிவகம் என்ன? 2 சோடி எதிர்ப்பக்கங்கள் சமாந்தரமாக இருந்தால் அந்த நாட்பக்களை நாங்கள் சரிவகம் என்று சொல்லுவோம். 2 சோடி எதிர்ப்பக்கங்கள் சமாந்தரமாக இருக்கிற நாட்பக்களை வந்து நாங்கள் சரிவகம் என்று சொல்லுவோம். இந்த சரிவகத்தின் இந்த நீளம் வந்து 14 சென்டிமீட்டர், இந்த நீளம் வந்து 8 சென்டிமீட்டர். இந்த 2 சமாந்தர கோடுகளுக்கும் இடைப்பட்ட செங்குத்து தூரம் வந்து 6 சென்டிமீட்டர். சும்மா ஒரு கேள்விக்காக போடுறேன், 6 சென்டிமீட்டர். இந்த சரிவகத்தின் பரப்பளவுனா இப்போ சூத்திரம் இருக்கு. ஆனால் இந்த சூத்திரம் அப்படி வந்ததுன்றதை தான் நான் உங்களோட விளங்கப்படுத்த போகிறேன். இந்த சூத்திரம் அப்படி வந்ததுன்னா இந்த 2க்கும் இடைக்குள்ள நான் ஒரு கோடு போட்டு அதில் கொண்டு போய் ஜாயின் பண்ணுறேன். அதே மாதிரி இந்த 2 பேருக்கும் இடைக்குள்ள ஒரு கோடு போட்டு நான் ஜாயின் பண்ணுறேன். இந்த கோட்டை மட்டும் நீட்டி விடுறேன். எனக்கு இதில் ஒரு செவ்வகம் ஒன்று வருது. இந்த செவ்வகத்தின் பரப்பளவும் இந்த சரிவகத்தின் பரப்பளவும் சமன். எப்படி சார்ன்னு சொன்னால், இந்த சரிவகத்துக்கு இந்த பாட் எக்ஸ்ட்ரா, அதை இங்கே இருக்குது, செவ்வகத்துக்கு இங்கே இதை பெட்டி அங்கே போடுற மாதிரி, இந்த பாட் எக்ஸ்ட்ரா இதை அங்கே வெட்டி போடுற மாதிரி. ஸோ இந்த செவ்வகத்தின் பரப்பளவுனா நீளம் வேணும், அகலம் வேணும். அகலம் இந்த செங்குத்து உயரம் அப்படியே அகலமாக வந்துடும். நீளம் என்றால் 14 இல்லை 8 இல்லை, 14 விட கூட குறைய, 8 விட கூட. ஸோ 2 இந்த அவரேஜ் 14ஐயும் 8ஐயும் கூட்டி 2ஆல் வகுத்தா செவ்வகத்தின் நீளம் வந்துடும். 14 மட்டும் 22 இந்த பாதி 11 இருக்கும். பிறகு நாங்கள் அதை 6ஆல் பெருக்கினா போதும். இந்த சூத்திரம் தான் அப்படியே காலப்போக்கில் எப்படி வந்தது? சரிவகத்தின் பரப்பளவு சமன் அரைதர சமாந்தர பக்கங்களின் கூட்டுத்தொகை தர செங்குத்துயரமாக வந்தது. அதுக்கு பிறகு எங்களுக்கு தேவையானது வட்டம். வட்டம் தொடர்பாக 2 சூத்திரம் தான் பிள்ளைகள். வட்டம் தொடர்பாக 2 சூத்திரம் இருக்கு. ஒன்று பரிதி இந்த நீளத்துக்கான சூத்திரம். நான் அதில் வீடியோ போட்டிருந்தேன். நான் பரிதி இந்த நீளத்துக்கு தனி வீடியோ ஒன்று செஞ்சுருக்கேன். அது கொஞ்சம் ப்ராக்டிக்கலோடு செஞ்சுருக்கேன். ஆனால் அதில் ஒரு சின்ன மிஸ்டேக் விட்டுட்டேன். வட்டத்தின் சுற்றளவு என்று சொல்கிறேன். வட்டத்தின் சுற்றளவு தான், வட்டமாக இருக்கும்போது அது சுற்றளவு. ஆனால் அதை நாங்கள் சி என்று சொல்லும்போது அது பரிதி இந்த நீளம், வளைந்த கோட்டுந்த நீளம், பரிதியின் நீளம் சமன். முதலாவது அது விட்டத்தின் 3.14 மடங்கு அப்படின்றதன் மூலம் பை டி என்ற சூத்திரம் வந்தது. பிறகு அந்த விட்டத்துக்கு பதிலாக 2r போட்டு 2πr அப்படின்ற சூத்திரம் வந்துச்சு. இது பரிதி இந்த நீளம் வந்ததுக்கான சூத்திரம். அதுக்கெல்லாம் வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் போய் பாருங்கள். பரிதி இந்த நீளத்துக்கும் சூத்திரம் போட்டிருக்கேன், பரப்பளவு காண்றதுக்கும் சூத்திரம் போட்டிருக்கேன். பிறகு பரப்பளவை நாங்கள் என்னென்று போடுவோம்டா, நாங்கள் இதை குட்டி குட்டியாக ஆரச்சிறைகளாக பிரித்து ஆரச்சிறைகளை ஒன்று மாற்றி ஒன்று அடுக்கிறதன் மூலம் நாங்கள் செவ்வகமாக மாற்றி அந்த செவ்வகத்தின் பரப்பளவு என்ன இந்த வட்டத்தின் பரப்பளவுக்கு சமனாக இருக்கும் என்று சொல்லி அந்த செவ்வகத்தின் பரிதி இந்த நீளம் மேலே ஒரு பையார் கீழே ஒரு பையாரா பிரியும். அதே மாதிரி ஆரை பிரியும். ஆகவே இது இந்த பரப்பளவு நீளந்தர அகலம் என்றதன் மூலம் பையார் வர்க்கம் என்று வரும். ஸோ அதிலிருந்து வந்தது தான் வட்டத்தின் பரப்பளவு ஏ சமன் பையார் வர்க்கம் என்ற சூத்திரம். இந்த இவ்வளவு சூத்திரம் தான் நாங்கள் படித்தது, அவ்வளவு தான் நமக்கு தேவை.
ரைட், நாங்கள் இப்போ கணக்குக்கு போவோம் பிள்ளைகள், எங்கட கணக்குக்கு போவோம். எங்கட கணக்கு வாழ்த்து மடல் ஒன்றின் மாதிரி வடிவம் அருகில் உள்ள படத்தில் காட்டப்பட்டுள்ளது. ஒரு வாழ்த்து மடல் இப்படி மாடி கவர் பண்ணுற மாதிரி வாழ்த்து மடல், அது இந்த சதுரம் நடுவில் இருக்குது. அது இந்த ஒரு பக்க நீளம் 14 சென்டிமீட்டர். கவனம், இந்த அரைவட்டம் நம்மளை குழப்பி விட்டுரும். அரைவட்டம் இருக்குது தானே, எங்களுக்கு அரைவட்டத்தில் விட்டம் தான் 14, 6 7, அதுதான் நமக்கு பிரச்சனை. ஆனால் நல்ல காலம் அந்த கேள்வியை தனியாக கேட்டிருக்கு. அரைவட்டம் ஒன்றின் ஆரையை காண்க. ஆரை என்றது சரியா பாதி, 7 பாதி, சாரி 14 பாதி 7 சென்டிமீட்டர். நீங்கள் நேரடியாக 7 சென்டிமீட்டர் என்று போட்டாலும் சரிதான், இல்லை 14 2 வகுத்து 7 சென்டிமீட்டர் என்று போட்டாலும் சரிதான், அதில் ஒரு பெரிய குற்றம் இல்லை. வாழ்த்து மடல் ஒன்றின் மொத்த பரப்பளவை காண்க. மொத்த பரப்பளவுன்றது வாழ்த்து மடல் 5 கட்டமாக இருக்குது. அரைவட்டம் 4, அரைவட்டம் 4 சேர்ந்தால் 2 முழு வட்டம் மட்டும் எடுத்துக்கொள்ளலாம். நம்ம அரைவட்டத்தின் பரப்பளவை காணுவோமா? அரைவட்டத்தின் பரப்பளவு, அரை வட்டத்தின் பரப்பளவு, முழு வட்டத்தின் பரப்பளவுக்கான சூத்திரம் பையார் வர்க்கம். அது இந்த அரைவாசி, அரை தர பையார் வர்க்கம் என்று சொல்லுவாங்க. நான் பயன்படுத்துறது பையார் வர்க்கம் தர அரை. நான் பையார் வர்க்கம்ன்றது எல்லா வட்டம் தொடர்பான எது வந்தாலும் பையார் வர்க்கம். அரை வட்டம் என்றா அது இந்த அரைவாசி, கால் வட்டம் என்றா அது இந்த காப்பங்கு, ஆரச்சிறை தரம் 10க்கு வந்தா 360 மேல் தீட்டா. நான் அதுக்கேற்ற மாதிரி சொல்றேன். ரைட், பை 22 கீழ் 7. ஆரையின் வர்க்கம், ஆரை தானே 7, 7 தர 7 தர அரை. பெருக்கக்கு முன்னுக்கு வெட்டுப்படக்கூடிய 7 மேலும் வெட்டுப்படும். அதே மாதிரி 22 2ஆல் வெட்டினா 11 முறை, அப்போ 77. நீங்கள் கொஞ்சம் குழப்பமாக கொஞ்சம் பெருக்கக்கூடியதாக இருந்தால் நேரடியாக பெருக்கு. இல்லை சார் எனக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்குன்னா வெட்டுப்படாமல் இருக்கிறாக்கள் எழுதி போட்டு வா. ரைட், இதை விட வேறு என்ன இருக்குன்னா சதுரம் இருக்குது. சதுரத்தின் பரப்பளவு அப்படின்னு எடுத்துக்கொண்டோம்னா நீளந்தர அகலம் இல்லை நீளத்தின் வர்க்கம் ஏதோ உண்டு. சதுரத்துக்கு நீளம் 14, 14 தர 14 196 சென்டிமீட்டர் வர்க்கம். நமக்கு தேவை மொத்த பரப்பளவு. மொத்த பரப்பளவு சமன் 196ஓட 4 கால் வட்ட அரைவட்டத்தை செய்யணும். 4 தரம் கூட்டினாலும் சரி, இல்லை நீங்கள் என்ன செய்யலாம் 4ஆல் பெருக்கிட்டு கூட்டினாலும் சரி. 28 28 மாறும் 34, 4 போட்டு 3 மிச்சம், 28 3 31 40, இந்த சைவரை போட்டு 4 மிச்சம் 5, 504 சென்டிமீட்டர் வர்க்கம் அப்படின்னு வருது. ரைட், அடுத்த கேள்வி, வாழ்த்து மடலின் விளிம்பு வழியே நாடா ஒன்றி பொருத்தி அழகுபடுத்துவதற்கு தேவையான நாடாவின் குறைந்தபட்ச நீளம். அது என்ன குறைந்தபட்ச நீளம்? குறைந்தபட்சம் என்ன, கட்டாயம் இவ்வளவு வேணும் அப்படின்றதான் குறைந்தபட்ச நீளம். உதாரணத்துக்கு நீங்கள் என்ன சொல்ல போகிறோம், நீங்கள் வந்து யாழ்ப்பாணம் போகணும். 1 லிட்டர் பெட்ரோலில் வந்து எங்கட ஊர்லேருந்து யாழ்ப்பாணம் வந்து சரியாக 30 கிலோமீட்டர் வச்சுக்கொள்ளுங்க. 1 லிட்டர் பெட்ரோலில் வந்து 15 கிலோமீட்டர் தான் ஒரு வாகனம் போகும். கார் எடுத்துக்கொள்ளுங்க, 15 கிலோமீட்டர் தான் போகும்னு சொன்னால் யாழ்ப்பாணம் போகிறதுன்னா கட்டாயம் டேங்குக்குள்ளே 2 லிட்டர் பெட்ரோலாவது இருக்கணும். இப்போ தான் யாழ்ப்பாணம் போய் சேரும். திரும்ப வர்றதுக்கு என்ன ஒரு 2 லிட்டர் வேணும். 4 லிட்டர் இருந்தால் தான் நான் யாழ்ப்பாணம் போய் வரலாம். ஆனால் நான் அந்த கொரோனா காலத்தை யோசிச்சு பாருங்க, நம்ம பெட்ரோலுக்கெல்லாம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கோம். பெட்ரோல் லைனில் நின்று பெட்ரோல் செட்டில் போனால் பெட்ரோல் இருக்காது. ஆனால் இப்போ காருக்குள்ளே இருக்கிற பெட்ரோல் வெறும் 3 லிட்டர் பெட்ரோல் இருக்குது. போய் வரையிலுமோ இல்லை. ஸோ கட்டாயம் குறைந்தபட்சம் இந்த பெட்ரோல் அந்த வாகனத்துக்குள்ளே குறைஞ்சபட்சம் 4 லிட்டர் இருக்கணும். 6 லிட்டர் இருந்தால் 4 லிட்டர் நான் இருக்கணும், இதுக்கு 6 லிட்டர் இருக்குது, அதனாடி போயிடாது. இல்லை, அதுக்கு மேலே இருந்தால் பிரச்சனை இல்லை. கட்டாயம் இந்தளவு வேணும்ன்றது தான் அந்த குறைஞ்சபட்ச நீளம்ன்றது அர்த்தம். ஸோ நம்ம நாடா இந்த வாழ்த்து மடந்த விளிம்பு வழியே பொருத்த போகிறோம்னா 4 அரைவட்ட வில் வழியே பொருத்தி கொண்டு போகிறோம். 4 இதில் துவங்கி இங்கே வந்து, அப்புறம் இதில் துவங்கி இங்கே வந்து, இதில் துவங்கி இங்கே வந்து விளிம்பு வழியை மட்டும்தான் பொருத்த போகிற மொழியை உள்ளுக்குள்ளே எல்லாம் நாங்கள் டிசைன் பண்ண போகிறோம். அப்போ நாங்கள் 4 அரைவட்ட வில் இந்த நீளத்தையும் கண்டுட்டோம்னா சரி, ஒரே அடியாகவும் காணலாம். நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வரோம். ஏன்னா நாங்கள் அது கொஞ்சம் இந்த சுகமாக இருக்கும் போலடாக்கு நாங்கள் ஒரு வில்லு இந்த நீளத்தை காணுவோம். அரைவட்ட வில்லின் நீளம் முழுவட்டமாக இருந்தால் பருதி இந்த நீளம் 2πr, அது இந்த பாதியாக இருக்கும். 2πrன் பாதி 2 தர பை 22 கீழ் 7, ஆரை 7 தர அரை. பெருக்கக்கு முன்னுக்கு வெட்டுப்படக்கூடியன்னா வெட்டுப்பட்டும் கணக்கெல்லாம் வெட்டுப்பட்டும் எங்களுக்கு 22 மட்டும் மிஞ்சும். இது ஒரு வில்லுந்த நீளம். நமக்கு மொத்த நாடாவுந்த நீளம், குறைந்தபட்ச நாடாவுந்த நீளம், அதாவது சுற்றளவு எனக்கு 22 4 மடங்கு 88 சென்டிமீட்டர் நீளமான நாடா குறைந்தபட்சம் தேவை. அதுக்கு மேலே இருந்தால் நல்ல 86 வச்சுக்கொண்டு ஃபுல்லாக பொறுத்தேலுமோண்டா இல்லை, கொஞ்சம் இடைவெளி இருக்கும். 88க்கு இல்லை 88க்கு மேலே இருந்தால் தாராளமாக
போதுமானதாக இருக்கும். அவ்வளோதான் பிள்ளைகள், முழுசாக முடிச்சிட்டோம். இது இந்த புள்ளி திட்டத்தை சொன்னால் சரியா? புள்ளி திட்டம் சொல்கிறேன் பிள்ளைகள், ஓரளவுக்கு குத்து மதிப்பாக தான் போடுவேன், சரியாக வருமென்று நம்புவோமா? ரைட். முதலாவது வந்து பிள்ளைகள் 75 அப்படின்றத காண்றதுக்கு நேரடியாக காணக்கூடியது, அதனாடி அதுக்கு ஒரு புள்ளி தான் தர்றேன். அதே மாதிரி காரணமும் போட்டிருக்கணும், ஆனால் 75க்கு தான் புள்ளி கொடுங்க. அதே மாதிரி இங்கே வந்து வைகுந்த பெருமனை காண்றதுக்கு காரணத்துக்கும் ஒரு புள்ளி, அதை தொடர்படுத்தி காரணம் சொல்கிறதுக்கு ஒரு புள்ளி, இறுதி விடைக்கு ஒரு புள்ளி, செய்க வழி இல்லைன்னா தனி ஒரு புள்ளி. 105 மட்டும்தான் போட்டிருந்தாங்கன்னா ஒரு புள்ளி தான் கொடுக்கலாம். இது உங்களுக்கு காரணத்தோடு போட்டிருந்தா 2 புள்ளி கொடுங்க. அதே மாதிரி இங்கே சமன்பாடு ஒன்று உருவாக்கி அது இந்த எக்ஸ் இந்த பருமனை காண்றதுக்கு 2 புள்ளி. உண்மையாக இதில் வந்து புறக்கோணம் அகத்தெதிர் கோணங்கள் இந்த கூட்டுத்தொகைக்கு சமன் என்ற தேற்றம் வந்து நாங்கள் பயன்படுத்திக்கோம். அதே மாதிரி இங்கே வந்தோம்னா எங்களுக்கு வாழ்த்து மடல் இந்த ஆரை கேட்டிருந்தது, ஆரைக்கு நேரடியாக நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறதால அதுக்கு ஒரு புள்ளி தான் கொடுக்கலாம். நேரடியாக பட்டென்று சொல்லக்கூடியது அதுக்கு ஒரு புள்ளி தான். வாழ்த்து மடல் இந்த மொத்த பரப்பளவு எங்களுக்கு அரைவட்டது இந்த பரப்பளவுக்காக பிரதிடுறதுல ஒரு புள்ளி, எங்களுக்கு இங்கே ஒரு புள்ளி, மொத்த பரப்பளவுக்கு ஒரு புள்ளியாக மொத்தமாக இதுக்கு 3 புள்ளி வரும். சரிதானே? 3 புள்ளி கொடுக்க வேண்டிய கேள்வி, அதில் எந்த மாற்றுக்கிறதுக்கும் இடம் இல்லை. அதே மாதிரி இங்கே வாழ்த்து மடல் இந்த மொத்த நாடாவளிய மொத்த பரிதி மொத்த சுற்றளவு அது நீங்கள் நேரடியாக கண்டிருந்தாலும் சரி செய்க வழியோடு செஞ்சிருந்தாலும் சரி உங்களுக்கு 2 புள்ளி வரும். நேரடியாண்டு என்ன சூத்திரம் பிரதியோடும், செய்க வழி டோட்டலாக இல்லை 88 மட்டும் போட்டிருக்காண்டா உண்மையாக புள்ளி கொடுக்கவே கூடாது, பரவாயில்ல ஒரு புள்ளி கொடுக்கும். ஒட்டுமொத்த இந்த குறித்த வினாவுக்கு உங்களுக்கு 11 புள்ளிகளுக்கு எத்தனை பெற்றிருக்கிறீங்க அப்படின்னு பாருங்க. ஒட்டுமொத்தமாக வினாத்தால் முழுமையாக செஞ்சு முடிச்சிருக்கேன். இதில் வந்து நீங்கள் சாய்ஸை கட் பண்ணி உங்களுக்கு 2 கேள்வி வந்து சாய்ஸாக இருக்கும். ஏன்னா நீங்கள் அதில் உண்மையாக நல்ல வாய்ப்பு புள்ளி 9ஆம் ஆண்டில் குறைய புள்ளி எடுக்கிறோம்ன்றது எங்களோட மிஸ்டேக்குன்னு தான் சொல்லணும். உங்களுக்கு குறித்த வினாத்தாளில் 122க்கு எத்தனை வந்திருக்கு, முழுமையாக கேள்வி செஞ்சிருந்தா 122 புள்ளிக்கு வந்திருக்கும். இல்லை சார் நான் சாய்ஸோட செஞ்சினான் அப்படின்னா 100க்கு எத்தனை வந்திருக்கு அப்படின்றதையும் பதிவிடுவோம். சந்திப்போமா?